ஹாய் வணக்கம் மக்களே, அறிவோம் அனைத்து சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் 1947 இருந்து நம்ம சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர் தான் வரிசையாக பார்க்க போகிறோம். அவர் யார் ஆண்டா இருக்காங்க, வரிசையாக எந்த வருஷம் ஆண்டார்கள், அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2026 யார் ஆட்சி அமைக்க வேண்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராமசாமி தான் ஆண்டு இருக்காரு. ஓபி ராமசாமி 1947 இருந்து 1949 வரைக்கும் ஆண்டிருக்காரு. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா PS குமாரசாமி 1949 இருந்து 1952 வரைக்கும் ஆண்டிருக்காரு. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 1952 54 வரைக்கும் ராஜகோபால ஆச்சாரியார். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கரும வீர காமராஜர் தான். ஒரு ஆட்சிக்காலம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 1954 இருந்து 1963 வரைக்கும் ஆண்டிருக்காரு. அதுக்கடுத்தபடியாக பார்த்தா பங்கவாச்சலம் இவர் வந்து 1963 இருந்து 67 வரைக்கும் ஆண்டிருக்காரு. மக்களே, அதுக்கடுத்தபடி CN அண்ணாதுரை, இவரும் ஒரு ஆட்சி தான். இது ஒரு நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. 1967 இருந்து 1969 வரைக்கும் ஆண்டிருக்காரு. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கருணாநிதி, கருணாநிதி 1969 இருந்து 1976 வரைக்கும் ஆண்டிருக்காரு. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன், நம்ம எம்ஜிஆர் தான், MG ராமச்சந்திரன். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. 1977 இருந்து 1987 வரைக்கும் ஆண்டிருக்காரு. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபு தான் ஜானகி ராமச்சந்திரன் தான் ஆண்டிருக்காரு. ஒரு வருஷம் மட்டும். அவர் இறந்து 1987 இறந்தாது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சி பண்ணாங்க. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கருணாநிதி தான், திரும்பியும் கருணாநிதி தான் வந்திருக்காரு. 1989 இருந்து 1991 வரைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜானகி இதெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஜெயலலிதா அவங்க வந்து தனிச்சு நின்று பெரும்பான்மையாக வந்தது. அப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து ஜே அணி ஜா அணி 2 அணி இருந்துச்சு. அதில் எப்படியாச்சும் பீட் பண்ணி நம்ம ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து ஆட்சி படித்தாங்க 1991 1996 வரைக்கும். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கருணாநிதி, திரும்பி பார்த்தீங்கன்னா கருணாநிதி தான் வந்திருக்கு. 1996 2001 வரைக்கும், 1996 2001 வரைக்கும். அதுக்கப்புறம் திரும்பியும் ஜெயலலிதா தான் வந்திருக்காங்க. எப்போ பார்த்தீங்கன்னா 2001. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ சில பல பிரச்சனைகள் உள்ளே போயிட்டாங்களா என்னன்னு தெரியல, என்ன காரணம்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர்செல்வம் இப்போ வந்து திமுகவில் போயிட்டு இணைஞ்சிருக்காரு தெரியுங்களா, பன்னீர்செல்வம் அவர் தான் வந்தாருங்க. திரும்பியும் அதாவது தற்காலிகமாக பன்னீர்செல்வம் தான் இருந்தார். எப்போ பார்த்தீங்கன்னா 2001 2002 வரைக்கும் 2 வருஷம் அவர் தான் இருந்தார். அதுக்கடுத்து திரும்பியும் ஜெயலலிதா தான். 2002 2006 இந்த சமயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். 2004 சுனாமி வந்தது, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திரும்பியும் கருணாநிதி தான் வந்தார். 2006 2011 வரைக்கும் கருணாநிதி தான் வந்தார். அந்த ஆட்சி காலத்தில் தான் ₹1 1 கிலோ அரிசின்னு அந்த திட்டங்களில் கொண்டு வரது செயல்முறைப்படுத்தினார். நான் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுதான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஜெயலலிதா தான் வந்தாங்க. 2011 2014 வரைக்கும் திரும்பி ஜெயலலிதா வந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பி இந்த இடப்பட்ட காலத்தில் ஏதோ ஒரு சொத்து அந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் நம்ம பன்னீர்செல்வம் தான் தற்காலிக முதலமைச்சராக இருந்தார். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஜெயலலிதா 2015 2016 வரைக்கும் இருந்தார். திரும்பியும் அதே பிரச்சனையில் தான் திரும்பி பன்னீர்செல்வம் இது வரைக்கும் 3 முறை முதலமைச்சராக இருக்கார். அதாவது தற்காலிகமாக 3 முறை முதலமைச்சராக இருக்க பன்னீர்செல்வம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க 2015 சம்திங், இந்த டிசம்பர் 5 அதுதான் நினைக்கிறேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த டைமில் அவங்க இறந்துட்டாங்க. 2016 2015 சம்திங்னால இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர்செல்வம் எடப்பாடி மாற்றி தான் ஆட்சி அமைச்சாங்க. புரிஞ்சுங்களா, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்புறம் தான் EPS OPSன்னு அதெல்லாம் போர்டுலாம் வந்திருந்தாங்க. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017 2021 வரைக்கும் எடப்பாடி ஆட்சி தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தேர்தல் வந்துச்சு. அப்போ நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸ்டாலின் ஆட்சி 2021 2026 வரைக்கும் ஸ்டாலின் ஆட்சி தான் நடக்கிறது. இந்த ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2026 யார் வெற்றி பெறாலும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க மக்களே. நன்றி, வணக்கம்.